அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திருவிக கல்லூரியிலேருந்து முனைவர் அறிவழகன். இந்த கல்லூரியை பார்த்தோன்னே 2 நாளாக நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. ரொம்ப அதிகமாக அதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஏன் எனக்கே கூட நிறைய நண்பர்கள் அனுப்பி இது என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் தப்பான செயல் தான், வருத்தம் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த செயலை இப்போ பெருசாக்கி பரப்புறதுக்கு என்ன காரணம்? என்ன தேவை வந்துச்சு? உண்மையாலுமே அந்த பிள்ளைங்க மேலே, இந்த சமூகத்தின் மேலே, கல்வியின் மேலே இருக்கிற அக்கறை தான் அப்படின்னா இல்லை, நிச்சயமாக அது இல்லை. அப்போ நமக்கான அரசியலுக்காக, நாம் யாரையோ ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக, ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஊடகங்களும் மக்களாகி நாமும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறோம். ஆனால் இது மட்டும்தான் நடக்குதா அங்கே அப்படின்னா இல்லை. என்றைக்கோ நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா? நான் முதல்வன் திட்டம் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரிகள்லேருந்து தேர்வான 25 பிள்ளைங்க தமிழ்நாட்டில், அதில் 5 பிள்ளைங்க திருவிக கல்லூரியிலேருந்து. அவங்க தென்கொரியாவுக்கு இன்டர்ன்ஷிப் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை எடுத்தோம். திருவிக அரசு கலைக்கல்லூரியிலேருந்து 5 பேர் செலக்ட் ஆகி சவுத் கொரியா இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதை வைரல் பண்ணுங்க. 5 பேர் மட்டுமல்ல, எங்கள் கல்லூரியில் தமிழ் துறையில் படித்த எங்கள் பிள்ளைகளில் 2 பேர் மத்திய காவல் படைக்கு ஒருத்தரும், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படைக்கு ஒருத்தரும் தேர்வாயிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சான்றிதழை காமிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள வாழ்த்தணும். அதே மாதிரி எங்கள் கல்லூரி ஜேஎம்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு பிஜி படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம் சார்பாக அவங்களையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்களையும் கொஞ்சம் பாராட்டலாம். ஒரு தப்பு நடக்கிறது இயற்கை தாங்க. அந்த தப்பு நடந்த உடனே அதை சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனாலும் அந்த தப்பு நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம், அரசு தான் காரணம்னு எவ்வளோ பேசுனீங்க இல்லையா? இந்த நல்லது நடந்ததுக்கும் நாங்கள் தானே காரணம், அரசு தானே காரணம். கொஞ்சம் பாராட்டுங்களேன் ப்ளீஸ். அந்த பிள்ளைகளோட மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நன்றி, வணக்கம்.